அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, அந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வாலிபர் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்வதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதி ஆராதனை கத்திரங்களோடு கூட இடைப்படும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜெப பகுதியை கத்திரீர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செய்தியை மேலே கத்திரீர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனில் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அதிகமாக எங்களை தாங்கி நடத்துவதாக. ஆண்டவரே, இந்த கூடுகை, இந்த ஆராதனை முழுவதையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் நிறைந்திருக்கட்டும். நீர் ஆளுகை செய்யும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கீழகம் நீர்தானே, பலனும் நீர்தானே, துயரங்கள் என்னை சூழ்ந்திட்ட போதும் வாழ வைப்பவரே என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். கேடகம் நீர்தானே, பலனும் நீர்தானே, கேடகம் நீர்தானே, பலனும் நீர்தானே, துயரங்கள் என்னை சூழ்ந்த போதும் வாழ வைப்பவரே, துயரங்கள் என்னை சூழ்ந்திட்ட போதும் வாழ வைப்பவரே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, நான் நம்பும் கண்மலையே, கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல் தேவனே, கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல் தேவனே, கண்ணீருக்கு பதில் தந்து காப்பவரே, ஏற்ற நேரத்தில் கண்ணீருக்கு பதில் தந்து காப்பவரே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, நான் நம்பும் கண்மலையே, கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்திடும் நல் தேவனே, கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்திடும் நல் தேவனே, ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே, ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, நான் நம்பும் கண்மலையே, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கும் நல் தேவனே, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கும் நல் தேவனே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, நான் நம்பும் கண்மலையே, நான் நம்பும் கண்மலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா.
நமக்கு கேடகம் அவரே, நம்ம கண்மலையும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே சோதனை எங்கள் வாழ்க்கையில் நீர் கேடகமாக இருக்கிறீர், எங்களுக்கு நீர் துருகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும்போது ஆண்டவரே மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு சோதரம் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நடுவிலே நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்களும் உயர்த்துகிறோம் இயேசுவே, நாங்களும் உயர்த்துகிறோம். ராஜாவே நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கணமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு, அதை அறிந்து அகமகிழ்வோம், அதை அறிந்து அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரைத்து மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம், துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம், துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாய், ஆண்டவரே சேனைகளின் கர்த்தராய், ஆண்டவரே நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமாய் வருகிறவளை கர்த்தர் நீர் துரத்துவீராக, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதை கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாய் ஆண்டவரே நீர் இருக்கிறரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தாவீதின் வாழ்க்கையில் அப்பா அவனுக்கு வாழ்க்கையில நீ ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருந்தீர். வாலிப நாட்களில் ஜெயம் கொடுத்த தேவனாய் இருந்தீர். ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுள்ள ஆண்டவரே அந்த கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயமுள்ள தெய்வம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்கிறவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். எங்கள் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் கர்த்தர் நல்ல ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து எத்தனையோ இடங்களிலே அநேக சம்பவிதங்கள், கொலை போன்ற சம்பவங்கள் நடக்கிறத நாம் பார்க்கிறோம், நம்ம கேட்கிறோம். இப்படிப்பட்டான காரியங்கள் நடைபெறாதவாறு தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு அமைதியான கால சூழ்நிலையை கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய மாநிலத்திற்கு, நம்முடைய பட்டணத்திற்கு கர்த்தர் தரும்படியாக நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு தரும்படியாக இதற்காக நாம் ஜெபமா அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு இந்திய தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் எங்களை குடியிருக்க பண்ணிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தின் ஆண்டவரே சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரே கிரியை செய்ய நினைக்கிற, சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற, ஆண்டவரே வன்முறையை தூண்ட நினைக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள், மனுஷிக ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே யெகோவா ஷாலோம் என்கிற உம்முடைய நாமம், சமாதானத்தை கொடுக்கிற உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில், எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற பகுதிகளில் கர்த்தருடைய சமாதானம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே தேவையில்லாத இரத்த சிந்தல்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே வரக்கூடாது. ஆண்டவரே கொலை சம்பவங்கள் நடக்கக்கூடாது, கொலை வெறியின் தாக்குதல்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே பலாத்காரங்கள் நடக்கக்கூடாது, வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே கலவரங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே வன்முறைகள் நடக்கக்கூடாது. கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் எங்களுடைய ஜனங்களின் சமாதானத்துக்கு ஆண்டவரே அமைதியான கால சூழ்நிலைக்கு விரோதமாக கிரியை செய்ய நினைக்கிற எல்லா விதமான சத்ருவின் ஆளுகைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரை அப்புறப்படுத்தி போடுவீராக. ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம். கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பாய் நீர் இருப்பீராக. ஆண்டவரே ஒரு பாதுகாப்பாய் நீர் இருப்பீராக. ஆண்டவரே அப்பா சோதரம். ஆண்டவரே சோதரம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம். உலகத்தை உண்டாக்கின தெய்வம் நீர், எங்கள் தேசத்தை உருவாக்கின தெய்வம் நீர், எங்கள்
ஜனத்தை உருவாக்கின தெய்வம் நீர். ஏசப்பா, நீர் எங்கள் தேசத்தையும் ஜனத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் 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 எங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்களையும் ஏசப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே 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 ஸ்தோத்திரம். தீவிரவாதியினால தாக்குதல்கள் நடக்கக்கூடாது. கத்தர் எல்லை பகுதிகளில் கத்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். அண்டை நாடுகளால் எந்த விதமான துன்புறுத்தல்கள் ஆண்டவரே நடக்கக்கூடாது. கத்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு சமாதானத்தை கத்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் எல்லை எங்கும் நீர் கட்டளிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரம், அப்பா உமக்கு சோதரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை பாதுகாப்பையும் கத்தர் எங்கள் தேசத்துக்கு நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அது மாத்திரம் ஆண்டவரே இயற்கையின் அழிவுகளில் இருந்து கத்தர் எங்கள் தேசத்தை நீர் காத்துக்கொள்வீராகப்பா. நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே எந்த விதமான காரியங்கள் நடக்காத கத்தர் எங்கள் தேசத்தை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும். நீர் சமாதானத்தை கொடும், பாதுகாப்பை கொடும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை அதிகமாக எங்கள் தேசத்தை தாங்கிக் கொள்வதாக. உம்முடைய வலது கரத்தினால் எங்கள் தேசத்தை நீர் தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரை வைக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலயம் இருக்கிற அந்த பகுதியை முழுவதையும் ஸ்தோத்திர இந்த ஏரியாக்கள் முழுவதில் உள்ள ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமனமா கடினமான இருதயங்கள் மாறும்படியாக ஸ்தோத்திரம். தேவன் ஜனங்களை ரட்சித்து இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இந்த ஸ்தலத்தில் அவங்களுடைய ஸ்தோத்திரம் கால்கள் வந்து நிற்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த ஜனங்கள் இந்த இடத்துல கடந்து வரும்படியாக இதற்காக நம்ம ஜெபமனமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆலயம் இருக்கிற இந்த பகுதியை முழுவதையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜனங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுற்றில் உள்ள ஏரியாக்கள் உள்ள ஜனங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜனங்களை கர்த்தரை ரட்சித்து இந்த இடத்துல கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துவீராக. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த ஜனங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே வந்து நின்று உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வணங்க, உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கடினமான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஒளிபெருக்கின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நீர் இந்த நேரத்தில் நீ விடுதலையாக்கணும். ஆண்டவரே அப்பா நீர் விடுதலையாக்கணும். ஆண்டவரே அப்பா விடுதலையாக்கணும். ஆண்டவரே இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை எடுத்து ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாது கர்த்தர் இந்த ஜனங்களை இந்த இடத்துல நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் இந்த இடத்துல உம்முடைய ஆலயங்களை கட்ட, உம்முடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திரு. அந்த நோக்கத்தை திட்டத்தையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த பகுதிகளில் இது சுற்றியுள்ள ஏரியாக்களில் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர்கள் கிரியை செய்வார்களாக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த ஏரியா முழுவதையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே ஜனங்கள் திரளாய் இந்த இடத்துல வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீரே வானத்தையும் பூமியை படைத்த தேவன் என்பதை எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே சோதரம் கர்த்தர் நீர் உதவி செய்வேனுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் அடிமத்தனத்தில் இருந்து கர்த்தர் இந்த ஜனத்தை நீர் விடுதலையாக்குவீராக. கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய வெளிச்சம் இந்த இருளிலே பிரகாசிப்பதாக. ஆண்டவரே அந்தகாரத்தின் இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதாக. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் நீர் கிரியை செய்யும். தேவாதி தேவன் நீர் கிரியை செய்யும். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம். பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு சோதரம் சோதர ஜனங்களை கர்த்தர் நீர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே கர்த்தர் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. அப்பா அவங்களை விடுதலையாக்கும், அவங்களை ரட்சியும். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி செய்து இந்த ஜனங்களை நீர் ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பாவத்தின் அடிமத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் ரட்சியும், நீர் விடுதலையாக்கும். சாபத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் விடுவியும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும். ஆண்டவரே
அப்பா ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக, நீர் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு நாம எல்லாம் சோதரங்களை செலுத்தும். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து மாலை நடக்கிற கிராம ஊழியங்களுக்காக அந்த இடத்துல நம்ம ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக அதற்காக நம்ம இடங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறோம். அந்த இடத்துல இன்றைய நாளிலே ஸ்தோத்திரம் ஒரு ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்யணும். ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு வரணும். நம்ம கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஸ்தோத்திரம் நம்ம கூடுகிற இடத்துக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனுடைய சித்தத்தின்படி, நம்மளாலே அல்ல ஒன்றுமில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி இந்த காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்யும்படியாக ஆவியானவர் வழி நடத்தும்படியாக இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளுக்கு அனுக்கிரகம் பாராட்டணும். நம்ம ஸ்தோத்திரம் அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி ஆவியானவர் வழி நடத்தும்படியாக எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த கிராமத்தை கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும்படியாக இதுவரைக்கும் நம்ம சந்தித்த எல்லாருமே இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த கிராமத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இதற்காக நாம் ஜெபம் சோதரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் இன்று கடந்து போகிற கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல உம்மை ஆராதனைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களால் ஒன்றுமில்லை, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் கால்களை வைக்கும் போது ஆண்டவரே எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றணும். உம்முடைய மகிமை எங்களை மூடணும். எங்கள் ஒவ்வொரு பேரையும் கடந்து வருகிற ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளணும், ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்து கொள்ளணும். ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தருடைய தூதர்கள் கூட கடந்து வருவார்களாக. ஆண்டவரே பிதாவாகிய தேவனே, ஆண்டவரே உம்முடைய சேனையை கர்த்தர் இந்த நேரத்தில் இப்பொழுதே அந்த கிராமத்தில் நீர் அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்த கிராமங்களிலே நீர் கிரியை செய்வீராக. எல்லா எதிர்ப்புகள், மனுஷிக தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே 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 நாங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள், கர்த்தர் எங்களை பிரயோஜனப்படுத்துவீராக. எங்கள் மூலமாய் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்களோடு கூட நடப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்கள் உம்மை நம்பும்படியாய், உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தேவன் நீர் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீ எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே எந்த இடத்துல நாங்களும் மகிமைப்படுத்த நினைக்கிறோமோ, எந்த இடத்துல உம்மை ஆராதிக்க அந்த ஸ்தலங்களை உருவாக்க நினைக்கிறோமோ, கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் கொண்டு வந்து அந்த இடத்துல நீர் நிறுத்துவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்து போகிற நம்முடைய ஜனங்கள் கடந்து போகிற வேனை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே டூ வீலர்ல வருவங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய தூதர்கள் அவர்களோடு கூட கடந்து வருவார்களாக. போக்கை வரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தின் ஒவ்வொரு தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் நடக்கிற அந்த கிராம ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் தேவனில் சந்திப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நீர் உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே எங்கள் மூலமாய் கர்த்தர் இந்த கிராமங்களை நீர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு கருவியாக கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களால் ஒன்றுமில்லை, இது தேவனால் நடக்கட்டும். தேவன் கிரியை செய்யும், தேவனீர் அற்புதங்களை செய்யும். உம்முடைய நாமம் அந்த கிராமங்களை உயர்த்தப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பதில் கொடுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இன்று எங்களுக்கு கண்கள் காணும்படியாக பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம்.
உள்ளது என்னதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு ஆடப்படுதா? கர்த்தர் இருக்கிற இடம். கர்த்தர் இருக்கிற இடம். உள்ளது என்னது? உள்ளது நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளது என்னது? என்ன நடக்குது, என்ன பண்ணுறான்? மூணாவது உள்ளது என்னது? இயேசுவை தேடி என்ன, இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறேன்னு சொல்லி இயேசுவை தேடி அநேகர் வருவாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அந்த கூட்டத்தை? இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். கர்த்தர் இருக்கிற இடம். இப்போ புரியுதா? கர்த்தர் இருக்கிற இடம், உட்காருகிற இடம். உள்ளது என்னது? கடைசி உள்ளது தெரியுதில்ல? கடைசி உள்ளது இயேசுவை தேடி எப்பவுமே ஒரு கூட்டம் வரும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு. உள்ளது என்னதுன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளது அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் இயேசு இருக்கிற இடம். ஏதாவது கொஞ்சமாவது வருதா? இயேசு உட்காருகிற இடம் என்றும் அவர் உட்கார்ந்திருக்கிற இடம். அவர் நம்ம தான். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் போட்டு பாருங்க. அவன் என்ன பண்றான்? ஆங்கிலத்தில் போட்டு பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள தனிநபரை குறிக்கு. தனிநபரை நம்ம என்ன சொல்லுவோம்? தனி மனுஷன் அப்படி சொன்னா நம்ம கூட்டமாக போடலை, ஒரு தனி மனிதனா காமிச்சிருக்கு. அப்போ தனி நபர் ஒருத்தன் பாடுறத நம்ம என்ன சொல்லுவோம்? அவனை இப்போ கிறிஸ்தவங்க கூட நிறைய பேர் பாடுறாங்க இல்லையா? இயேசு இருக்கிற இடம், இயேசு உட்கார்ந்திருக்கிற இடம். சரி, 2 சான்ஸ் இல்லைங்க பாப்பா. என்னது? சிங்காசனம். அவன் சிங்கர் இல்லையா? பாடுறான் சிங்கர். அது ஜனம். இயேசுவை தேடி ஒரு ஜனம் என்ன செய்யும்? வரும். அதான் சிங்காசனம். சரியா? ஜனம்க்கு வேற, சனம் வேற. அது உங்களுக்கு அந்த வர்றதுக்காண்டி உங்களுக்கு போடுறது. சரியா? சிங்காசனம் இயேசு வீற்றிருக்கிற, இயேசு உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடம். சரியா? பரவாயில்ல. சரி, இரண்டாவது இதை நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். இது ஒரு கடைசியை பார்த்துக்கோங்க, மாதம். சரியா? இது ஒரு மாதம். இப்போ சகரியாவுக்கு ஆண்டவர் அந்த ஒரு மாதத்தில் என்ன செய்யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை புறப்படும். அதாவது எத்தனாவது மாதம்னா 9வது மாதம் நினைக்கிறேன். சரியா? அந்த மாதத்தின் பெயர் அதுதான் அது சொல்லப்பட்டிருக்குது. சரியா? 9வது மாதம். சரியா? 9வது மாதம் அதாவது என்ன பெயர் அந்த மாதத்துக்கு? இப்போ நம்மளுக்கு 9ஆம் மாதம் என்னது? அக்டோபர் சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்டவர் இந்த 9வது மாதத்தில் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அந்த மாதத்தின் பெயர் தான் அது. ஏன் தெரியுமா? ரெண்டுத்துக்கும் பாப்பாக்கு தெரியலையா? சரி, நீ சொல்லு. கிஸ்லே மாதம். சரியா? கிஸ்லே 9ஆம் என்னும் 9வது மாதம். சரி, அவளுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. கிஸ்லே, அது கி இஸ் லே. சரி, பரவாயில்ல. சரி, இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லலாம் வாசித்தீங்கன்னா. 3வது கர்த்தருடைய எத்தனை கண்கள். சரியா? கர்த்தருடைய எத்தனை கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது. சரியா? ஆலயத்தை கட்டுவதற்கு செருபாபேல் ஆண்டவர் பயன்படுத்தினார். அவன் தூக்கு நூல் நம்மளுக்கு தெரியுமில்ல, தூக்கு போடுறது கிடையாது, அந்த கொத்தனாரெலாம் பயன்படுத்துவாங்க. தூக்கு நூல் நம்ம கட்டுறது சரியாக அளவாக கரெக்டாக நேராக இருக்குதா, அல்ல செவ்வறு ஒரு மாதிரி கிராஸாக இருக்குதா? சிலவங்க என்ன செய்வாங்க, அந்த மரக்கட்டை, அந்த மட்டை கம்புன்னு சொல்லுவாங்க, அதில் ரூபாலாம் விட்டு பார்ப்பாங்க. ஏன்னா கரெக்டாக அந்த செவ்வறு இருக்குதா, உள்ள கேப்பு வருதா, கரெக்டாக கொத்தனார் கட்டியிருக்கானா? அதே மாதிரி தான் செருபாபேலுக்கு ஆண்டவர் அந்த தூக்கு நூலை சந்தோஷமாக பார்த்தாராம். ஏன்னா ஆலயம் கட்டப்பட போகுது. அதான் எத்தனை கண்கள், அதான் கேள்வி. கர்த்தருடைய எத்தனை கண்கள் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்தது? எத்தனை கண்கள்? சரியா? இது சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். சரியா? ஃபஸ்ட்டு 2 கண்கள், 2வது 5 கண்கள், 3வது 7 கண்கள். நீங்கள் எத்தனை கண்கள் சொல்றீங்க? எத்தனை கண்கள் செருபாபேலை பார்த்தது இந்த அதிகாரத்தில்? 2 அப்படிங்கிற கையெழுத்து பார்ப்போம். சரி, அப்புறம் எனக்கு 5 கண்கள், 7 கண்கள். 7 கண்கள் நீங்கள் கையில் எடுத்தீங்களா? பரவாயில்ல. சரி, சரியா போய் சொல்லிட்டீங்க. சரி, கரங்களை தட்டிங்க. 7 கண்கள்
கர்த்தருடைய கண்கள் செருபாபேலை பார்த்தது. நான் ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கிறேன். கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமா என்ன செஞ்சது? பார்த்தது. சரி, பரவாயில்ல. சரி, 4வது, புஸ்தக சுருள் பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற டேஷ். சரியா? புஸ்தக சுருளுக்கு அர்த்தம் என்ன? அதுதான் இந்த சகரியா புஸ்தகத்தில் என்ன அநேக புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன புஸ்தக சுருளில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, உண்மைதான். ஆனால் அந்த புஸ்தக சுருள் பூமி மீதெங்கும் புறப்பட்டு போகிற டேஷ். அதாவது அந்த புஸ்தக சுருளுக்கு அர்த்தம் சாபம், ஆசீர்வாதம், இல்லைன்னா 4 ஆவிகள். ஏன்னா சகரியா ஆண்டவர் சில காட்சிகளை காட்டுவார் இல்லையா? நீங்கள் நிறைய காட்சிகள் பார்த்துருப்பீங்க. அந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து 7, 8 அதில் சில காட்சிகள் தரிசனத்தை கண்டிருப்பான். அதில் புஸ்தக சுருளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, பூமி எங்கும் இந்த புஸ்தக சுருள் போகும். அது எதை கொண்டு போகும்? புறப்பட்டு போகும் சாபம், இல்லைன்னா ஆசீர்வாதம், இல்லை 4 ஆவிகள். சரியா? இதில் நீங்கள் எதை சொல்கிறீங்க? சாபம் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. சரி, ஆசீர்வாதம் கொண்டு வரல. ஆமாம். அப்புறம் என்ன இருக்குது? 4 ஆவிகள். அதுக்கு அர்த்தம் இல்லை. சரி, பரவாயில்ல, நீங்கள் சரியாக போய் சொல்லிட்டீங்க. சரியா? கரங்களை தட்டிங்கன்னா, புஸ்தக சுருள் பூமி மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். சகரியா நாட்களில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்த என்னன்னா, ஒரு புஸ்தக சுருள் என்ன செய்ய போகுது? ஏன்னா தாவி சொல்கிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ சாபம் என்ன கொண்டு வரும்? பூமி மீதெங்கும் அது என்ன செய்யுமா? போகுமா? அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பேர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரும். இல்லைன்னா என்ன செய்யும்? சாபம் தான் என்ன செய்யும்? கர்த்தருக்கு பிரியமில்லா காரியத்தை செய்தால் வரும். சரி, கடைசி கொஸ்டின், எருசலேம் டேஷ் என்று அழைக்கப்படும். சரியா? நம்ம பைபிள்லே அநேக விதமான எருசலேமுக்கு பார்த்துருக்குறோம். அர்த்தம் என்ன? சமாதானப்பட்டனம், ஆறுதலின் பட்டெல்லாம் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் நீங்கள் வாசித்த இந்த 5 அதிகாரத்தில் எருசலேம் டேஷ் என்று அழைக்கப்படும். சத்திய நகரம், பரிசுத்த நகரம், இல்லைன்னா ஆசீர்வாதம். சரியா? சத்திய நகரம், பரிசுத்த நகரம், இல்லைன்னா ஆசீர்வாதம். சரியா? இதில் இந்த வசனத்துக்கான கேள்வி என்ன? வேற இந்த 5 அதிகாரத்தில் வேற எதுலையுமே இல்லை. இந்த ஒரு கேள்வி தான் இருக்குது. ஆனால் வேதாகமத்தில் எருசலேம் பலவிதமாக சொல்லப்படுகிறது. சரியா? கர்த்தர் வாசம் செய்கிற இடம், சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்த அதிகாரத்தில் சரியான பதில் சத்திய நகரம், பரிசுத்த நகரம், ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படும். எது சத்திய நகரம் அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. எருசலேம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும் இல்லையா? சரி, பரிசுத்த நகரம், பரிசுத்த பர்வதமும் நகரமா? பரிசுத்த நகரம் இல்லையா? ஒரு 2 பேருமே கரங்கள் உயர்த்தீங்களா பரிசுத்த நகரத்துக்கு? சரி, ஆசீர்வாதம் இல்லையா? சரி, கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் ஆன்சர் என்னன்னா சத்திய நகரம். சரியா? அந்த வசனத்தை வாசித்துருவோம். ஏன்னா அநேக இது இருக்குது. ஆனால் இதில் சகரியாவுக்கு அதிகாரத்தில் சொல்லப்பட்டது 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். சரியா? 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்குது. எருசலேம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும். உண்மையான ஒரு நகரம், இயேசு நடுவில் வாசம் பண்ணும் இடம். சரியா? எல்லாம் ஒன்று தான். ஆனால் நான் அந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படும். சரியா? சரி, அடுத்து வாரம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரை வாசித்து வரும். 5 அதிகாரம். ஏன்னா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, 14. அது மல்கியாவோட சேர்த்து படிப்போம். ஏன்னா மல்கியா 4 அதிகாரம் தான். அதோடு சேர்த்து இந்த சகரியா 14ஆம் அதிகாரத்தை படித்து விடும். அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் 9 to 13 அதிகாரம் வர. ஏன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் மெல்ல படித்தா தான் நம்மளுக்கு இது நல்லா புரியும். படிப்பதற்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. ஏன்னா இது கொஞ்சம் நிறைய தரிசனங்கள் காண்கிறது. தேசத்துக்கு இப்போ நீங்கள் படிக்க போகிறது ஏன்னா தேசத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் அப்படின்னு நீங்கள் வாசிப்பீங்க. சகரியா 9ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வர. சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறுவோம். இன்று நம்ம போட்ட வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். சின்ன ஒரு தியானம். நம்ம இன்று நம்ம போட்ட நம்மளுக்கு ஒரு வார்த்தை.
ஆ ஆ ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு ஒரு வார்த்தை கர்த்தர் இங்க ஜனங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க, 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே கர்த்தர் மோசையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதமான வசனம் ஒரு பக்கம் வரும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் ஆமாம் இதற்கு விரோதமாக ஒரு வழியை உனக்கு ஒன்று வந்து நீங்கள் அவங்க முன்பாக ஓடி போயிருவீங்க. கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அது 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அப்போ இந்த ஒரு ஆசீர்வாதம் வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க, 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அதாவது இந்த வசனத்தின் நம்மளுக்கு இந்த அர்த்தம் நம்மளுக்கு விளங்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு விரோதமாக நம்மளை எதிர்த்து, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களில் அவங்க தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போகலை, இன்னும் தேசத்தை சுதந்திரிக்கலை. ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு மோசே இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி ஏன்னா அவனுடைய ஊழியம் முடியுது, அவனுடைய வாழ்க்கையும் முடியுது, ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால அவன் சில காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். சொல்லும்போது ஆண்டவர் மோசே மூலமாக கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் இன்னும் சுதந்திரிக்க நீங்கள் போகும்போது உங்களுக்கு விரோதமாக வருகிறவங்க, உங்களை எதிர்த்து வருகிறவங்க, அந்த நாட்களில் யுத்தங்கள் தான் நடந்தது. ஒரு இடத்தை பிடிக்கணும்னு யுத்தங்கள் என்ன செய்யுது நடந்துச்சு. அப்போ உனக்கு விரோதமாக யார் வந்தாலும் வருவாங்க, ஆனால் வருகிறவங்க எப்படி ஓடி போவாங்க? உனக்கு முன்பாக 7 வழியாக என்ன செய்வாங்க? நம்ம ஒரு வழியாக வருவான், ஓடும்போது 7 வழியாக போவான். ஏன்னா கர்த்தர் தேவன் உன்னோடு கூட என்ன செய்வார்? இருப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருந்தாரானால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களாம் துரத்தி விட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தாரோ, அதே போல கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது, அவர் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தின்படி நம்ம கை கொண்டு நடக்கும்போது, நமக்கு விரோதமாக எது வந்தாலும், இப்போ நம்மளுக்கு யுத்தம் பண்ணுறது வருதில்லை, சில மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாய் பேசலாம், தேவையில்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை, என சபிக்கலாம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசினாலும் ஆண்டவர் அதை எல்லாம் பேசுகிறவங்க நம்மளை விட்டு நம்ம காணாத அளவுக்கு அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? அவங்கள அப்புறப்படுத்தி விடுவார். நாம் யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா ஆண்டவர் இதை செய்வார். அப்போ ஒரு வழியாக வருவாங்க, ஆனால் 7 வழியாக என்ன செய்வாங்க? புறப்பட்டு நம்ம படிப்புலனாலும் சரி, வேலையினாலும் சரி, நம்மளுக்கு போட்டியாக வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் இடத்துக்கு பிரியமாக இருக்கும்போது, ஆண்டவர் இடத்துக்கு சொல்லும்போது, ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு தடையாக இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை என்ன செய்வார்? 7 வழியாய் நம்ம பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சுவார்? அப்புறப்படுத்தி விடுவார். ஒரே ஒரு உதாரணமாக நம்ம ஒரு சம்பவத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஒரு கூட்டத்துக்கு விரோதமாக வந்தவர்களை ஆண்டவர் துரத்தி விட்டார். அந்த நம்மளுக்கு எல்லாம் தெரிந்ததான ஒரு பகுதி கோலியாத் தாவீது சம்பவம் நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் ஆரம்பிக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே போட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தியர் என்ன செய்கிறாங்க? யுத்தம் பண்ண வந்தாங்க இந்த ஜனங்களுக்கு விரோதமாக. அப்போ யார் ராஜாவாக இருக்கா? சவுல் ராஜாவாக இருக்கிறான். தாவீது ஒரு வாலிபன், ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபன். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஒரு சிறுவன், இளைஞன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தாவீது ஒரு வாலிபன், ஆனால் சவுல் ராஜாவா அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறான். அந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடிப்பதற்கு இந்த பெலிஸ்தர்கள் கடந்து வராங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ண அவங்க கடந்து 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்திற்கு சேனைகளை சேர்த்து என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தாங்க. அப்படி கடந்து வரும்போது அந்த கோலியாத்து தான் பெரிய ஒரு பலவானா என்ன செஞ்சிருக்கிறான்? இருந்திருக்கான். அது வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அவன் ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் சொல்றதை விட அவன் எப்படிப்பட்டவன்? கொடூரமான ஒரு ராட்சசன் இல்லையா? ஒரு கொடூரமான ஒரு மனிதன். ஏன்னா அவனுடைய அந்த பொருள்லாம் சொல்லும் போது பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனா என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த கோலியாத்து என்ன செஞ்சிருக்கிறான்? இருந்திருக்கிறான். ஆனால் அவன் வந்து என்ன செய்வானா? 40 நாள் வந்து என்ன செஞ்சானா? அவங்களை நிந்தித்தானா. அந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 40 நாள். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். 40 நாள் அவர்களை, அதுக்கப்புறம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நிந்தித்து வந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன், இன்னைக்கு அவங்கள நிந்திச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அந்த
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். நீங்க ஒரு ஆள் அனுப்புங்க, நான் அவனை ஜெயிச்சா நீங்க எங்களுக்கு அடிமை, அவன் என்னை ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு அவன் என்ன செஞ்சான், நிந்தித்து வந்து கொண்டே இருந்தான். அப்போ வரும்போது தான் அந்த நாட்களிலே தாவீது ஊரில் இருக்கிறான். அவங்க தகப்பன் என்ன செய்கிறாரு, 3 அண்ணன்மார்கள் அவனுக்கு இருக்கிறாங்க. 3 அண்ணன்மார்கள் மொத்தம் 8 பேர். 3 அண்ணன்மார்கள் மூத்த 3 பேரும் எங்கே இருங்க யுத்தத்தில் அவன் சவுலோடு கூட ஒரு இராணுவ வீரராக இருக்கிறாங்க. அவங்களை விசாரிக்கும்படியாக, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பதற்காக அவனுடைய தகப்பன் சொல்லும்போது அவன் தாவீது அதை வாங்கி கொண்டு அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு அவன் கடந்து போகிறான். அந்த இடத்துல தான் தாவீதும் கோலியாத்து என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அங்கே ஒரு யுத்தம் நடந்தது. தாவீது என்ன செஞ்சான், கோலியாத்தை ஜெயம் எடுத்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் நம்ம சம்பவம் பார்க்கும்போது பார்த்தோம்னா, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கோலியாத்தை என்ன செஞ்சான், அவன் நிந்தித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, யுத்தம் பண்ணுவதற்கு தைரியமாய் வந்த தாவீதையும் அவன் என்ன செஞ்சானா, சபித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த 17ஆம் அதிகாரம் அந்த 43வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43வது வசனம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, அப்போ ஒரு பொருட்டா என்னல தாவீது ஒரு சிறுவன், ஒரு வாலிபன், அவனை ஒரு பொருட்டா என்னல அவனை சபிக்கிறான். அவனை சபிக்கிற அந்த அந்த கோலியத்தை தாவீது என்ன செஞ்சான், ஜெயம் எடுத்தான். எப்படி ஜெயம் எடுத்தான், இயேசுவின் நாமத்தினாலே வந்தான். இப்போ நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன, இது ஒரு யுத்தம். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தீர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. ஆனால் இந்த யுத்தத்துக்கு என்ன செய்யணும், இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயம் எடுக்க என்ன செய்யணும், ஒன்று நம்ம யுத்த வீரனாக இருக்கணும் இல்லையா. தாவீது ஒரு யுத்த வீரன் அல்ல இல்லையா. அவன் போட்டிருக்கல இல்லையா, அந்த சவுல் எல்லாத்தையும் கொடுக்குறான், தன்னுடைய கவசம் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்க. அவனுடைய வேலை என்னது, ஆடு மேய்க்கிறது. ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன உண்டு, தடி உண்டு, ஆடை கரெக்டாக ஓட்டுவதற்கு. அப்புறம் என்ன, கவன் வச்சுருந்தான், கல் வைத்திருந்தான், ஏதாவது அடிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது மிருகங்களை துரத்துவதற்கு. ஏன்னா அதுதான் அவன் பயன்படுத்தினான். அவன் ஒரு மனிதனோடு ஒரு மனிதன் யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த வீரன், இராணுவ வீரன் தாவீது அல்ல. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார். ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு எந்த காரியத்தினாலும் செய்ய முடியும் இல்லையா. ஒரு யுத்த வீரனாய் தாவீதை ஆண்டவர் மாற்றினார். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி போனது, வேற மாதிரி போயிட்டு யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து போனான். அவன் கையில் அடுத்து என்னது, தடியாக இருந்தது, கவனாக இருந்தது இல்லை, என்ன வந்தது கையில், ஆமாம், எந்த கோலியத்தை கொண்டனா அந்த பட்டையும் அவன் கையில் இருந்துச்சு. யுத்தம் பண்ண போனான். அப்புறம் ராஜாவாய் ஆண்டவர் அவனை தாவீதை மாற்றினார். அப்போ இந்த யுத்தத்தில் நடக்கும்போது தாவீது கோலியாத்தை வெட்டி வீழ்த்தின உடனே, ஜெயம் எடுத்த உடனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த அந்த பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சார்கள், ஓடி போனார்கள். வேதத்தை சொல்லுது. அந்த 17 1 சாமுவேல் 17 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். பார்த்தீங்களா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த இந்த கூட்டம், இஸ்ரவேலை எப்படியாவது பிடித்து கொள்ளையிடணும்னு நினைச்ச இந்த கூட்டம், கோலியத்து செத்த உடனே, தாவீதின் மூலமாய் ஆண்டவர் அற்புதம் செய்த உடனே, தாவீதின் மூலமாய் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்த உடனே, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த இந்த பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க, ஓடி போனார்கள். அப்போ யுத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போகலை, அவங்க வந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் வந்தாங்க. அப்போ ஒரு வழியாய் வருவாங்க. அதான் மோசே சொல்லுகிறான், நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் வருவாங்க, ஆனால் 7 வழியை என்ன செய்வாங்க, ஓடி போவார்கள். வெளிச்சர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போனார்கள். அது மாத்திரமில்லை, அவங்கள இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஓடி ஓடி துரத்தி அவங்களே வெட்டி என்ன செஞ்சாங்க, ஜெயம் எடுத்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சாதாரண ஒரு தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போ தாவீதை சபித்தான் யாரு, இந்த கோலியாத்து அவனுடைய தேவர்களை சொல்லி சபித்தான். சில நேரத்தில் நம்ம கூட யாரை சபிக்கலாம், ஆமாம், அவங்களுடைய தேவர்களை கொண்டு நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை சபிக்கலாம். ஆனால் அந்த சாபம் நம்மளுக்கு என்ன செய்யாது, பலிக்காது. ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் இங்கே தாவீது சொல்லுகிறான், நான் தடிகளோடு வரேன்,
எனக்கு யுத்தம் தெரியாது, யுத்தம் பண்ண எனக்கு தெரியாது, பட்டயத்தை உருவி எனக்கு எப்படி அந்த கேடகத்தை பிடித்துக்கொண்டு எப்படி எனக்கு யுத்தம் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒன்று தடி, அப்புறம் கையில் கவன் கல் தான் இருந்தது. ஆனால் அதை வைத்து ஆண்டவர் ஒரு தாவீதோடு கூட இருந்து ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆண்டவர் செய்தார். அப்போ அவன் சொல்லுகிறான், அந்த 45 வசனத்தில் தாவீது, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல நான் வருகிறேன். அப்போ அவன் ஜெயம் எடுத்த காரணம் என்னன்னா, இயேசுவின் நாமம் உன்னிடத்துல இருந்தது. அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது, நம்ம இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ அவனுடைய வாழ்க்கை, அவன் வாலிப நாட்கள் இருந்த வாழ்க்கை வேறு. ஆனால் கோலியாத்துக்கு முன்பாக இருக்கும்போது ஆண்டவர் அவன் மூலமாக இருந்த காரியம் செய்தது வேறு. ஏன்னா அவன் இடத்துல யுத்தத்துக்கான, ஏன்னா கோலியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோலியத்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று சவுல் சொல்லுகிறான், அவன் சிறு வயதிலிருந்தே ஒரு யுத்த வீரன் இல்லையா. இப்போ ஒரு போட்டி, இப்போ நினச்சிக்கோங்களேன், இப்போ இந்த கிரிக்கெட் வீரர்களும் ஃபுட்பால் ஆட விடுவாங்க, ஏன்னா ஓட்டம் இருக்கனால. இப்போ அதை விட்டுருவோம். இப்போ பேட்மிண்டன் விளாடுறவங்களை கொண்டு நம்ம கிரிக்கெட் வீரர்களை உள்ள இறக்க முடியாது. ஏன்னா பேட்மிண்டன் ஒரு பூ, அந்த ரெக்கை அந்த இறகுல அடிப்பாங்க. அவங்கள இவன் பேட் அடிக்கான்னு சொல்லி நம்ம கிரிக்கெட்டில் இறக்கணும்னா அந்த லெதர் பந்து என்ன செஞ்சிடும், அவனை பதம் பார்த்துரும் இல்லையா. அவங்க போடுற வேகத்துக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போடுவாங்க. அப்போ அந்த 160 கிலோமீட்டர் வேகத்தில் போடுற பந்தை அவன் பார்க்கணும் இல்லையா. அந்த பந்து எப்படினாலும் வரும், லப்பர் பால் மாதிரி இருக்காது. லெதர் பந்து அது குத்துற இடம் ஒரு பக்கம் இருக்கும், பந்து வர்றது ஒரு பக்கம் வரும், அங்கே குத்திங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரிலாம் டெக்னிக்கு அவங்கெல்லாம் பழகுவாங்க பந்து போடுறவங்க. அப்போ அந்த பேட்மிண்டன் ஆடுறவனை கொண்டு நம்ம கிரிக்கெட் ஆட விட முடியாது இல்லையா. நம்ம கிரிக்கெட் லெதர் பால் இப்போ இந்திய கிரிக்கெட் டீமில் கிரிக்கெட் விளாடுறாங்கன்னா அவங்க சிறு வயதிலிருந்தே அவங்க என்னது பந்து விளாண்டுருக்கணும். அதாவது லப்பர் பால் தெருவில் ஆடுறது பெருசு கிடையாது, அந்த லெதர் பால் வச்சு நம்ம சில அகாடமிலாம் இருக்குது, அந்த சின்ன பையங்களை கொண்டு விடுவாங்க, அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. அவன் சிறு வயதுலேருந்தே அதில் பழகினா தான் அவன் ஒரு இந்திய டீமில் ஆட முடியும். இல்லைன்னா ரஞ்சி கோப்பைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக தமிழ்நாடு, மும்பை, கொல்கத்தா அப்படி விளாடுவாங்க. அப்போ அதில் நம்ம போக முடியும். அப்போது பேட்மிண்டன் விளாடுறவனை கொண்டு நம்ம கிரிக்கெட் விளாட வைக்க முடியாது. ஏன்னா கிரிக்கெட் விளாடுறவங்க கூட பேட்மிண்டன் விளாண்டுருவான், ஆனால் பேட்மிண்டன் விளாடுறவங்க கிரிக்கெட் விளாட கஷ்டம். ஏன்னா அது பந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம், அதனுடைய அது ஒரு வேற மாதிரி ஒரு காரியம். அப்போது இதே மாதிரி தான் தாவீதும் கோலியாத்து ஒரு சிறு வயதுலேருந்தே ஒரு யுத்த வீரன். தாவீது யுத்த வீரன்லாம் கிடையாது, கையில் ஒரு கல் ஒரு கவன் இருந்திருக்கு, தடி இருந்திருக்கு, மிருகங்கள் வந்தால் தூரத்துலேருந்து அடிப்பதற்கு. ஏன்னா பக்கத்தில் போய் கவனை கொண்டு அடிக்க முடியாது, தூரத்துலேருந்து அடித்தா தான் அதனுடைய வேகம் இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பித்து, ஏன்னா அதுக்கு முன்பாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவா. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டுமானால் அவனுக்கு விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் சரி, ஆண்டவர் அதை துரத்தி விட்டு அந்த காரியத்தில் அவனை முன்னிறுத்துவது ஆண்டவருக்கு அவர் நினைத்தார்னா அது ஆகும். அப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம வேறு விதமாக நம்ம படிக்கிறோம், ஆனால் நம்ம சிலங்க பாருங்கள் தேவையில்ல வேறு ஏதோ ஒரு குரூப் படிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்தாங்கன்னா வேறு ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க, அந்த படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல். சிலங்க பாருங்கள் அக்கௌண்ட்ஸில் இருப்பாங்க, ஆமாம் வேறு குரூப் எடுத்து படித்து இன்ஜினியரிங்கோ இல்லைன்னா சயின்ஸ் குரூப்போ அந்த மாதிரி படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் படிப்பாங்க. ஏன்னா அது சொல்லி கொடுத்தா நமக்கு புரிஞ்சிடும். அப்போ அவங்க படித்த படிப்பு வேறு, ஆனால் அவங்க வேலை பார்க்குற அந்த வேலை பார்க்குற இடம் வேறு. அப்போ ஆண்டவர் நினைத்தாருன்னா நம்ம எப்படியும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். தாவீதே மாதிரி தான். அப்போ தாவீதை ஆண்டவர் ஒரு யுத்த வீரனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். முதல் தடவை அவன் இதுவரைக்கும் யுத்தத்துக்கு பழகலை, சிங்கத்தை அடிச்சிருக்கிறேன், கரடி அடித்து கொண்டிருக்கிறேன். சிங்கமும் கரடியும் வேற மாதிரி சொல்ல, ஏன்னா பக்கத்தில் வரும், ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட்டயத்துக்கு நம்ம பக்கத்துக்கு போனால் குத்திப்பிட்டான்னு சொல்லி முடிஞ்சது. அதுவும் கோலியாத்து வைத்திருந்த பட்டயம் சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரமான பட்டயமாக இருக்குது, ஈட்டியே பயங்கரமாக இருந்திருக்குது. தடியை நெசவு தடி மாதிரி என்ன செஞ்சது அவனுக்கு இருந்தது, அதை கொண்டு வரதுக்கு ஒரு ஆள். அப்போ ஆண்டவர் ஒரு தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தி ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு யுத்த வீரனாய் ஆண்டவர் மாற்றினார். அப்போ அவனுக்கு முன்பாக இருந்தது இதெல்லாம் ஆண்டவர் ட்ரைனிங் தான். உனக்கு முன்பாக வரதெல்லாம் ஆண்டவர் துரத்தி விட்டார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்ம சொல்லணும், எல்லாவற்றிலும் சேலின் கர்த்தரினோடு கூட இருக்கிறார், இயேசுவின் நாமம் என்னோடு கூட இருக்குது, இயேசுவின் நாமம் என்னோடு கூட இருக்குது, அந்த நாமம் எனக்கு ஜெயம் கொடுக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில், ஆமாம் நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் ஆண்டவர் ஒரு விதமான காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்,
நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ சின்ன தாவீது, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், ஆண்டவர் பயன்படுத்தி அவனை ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக ஒரு ராஜ்ய பதவியை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பார். ஆனால் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், தடி வைத்திருக்கிறவன் மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அப்போ நம்ம முடியும். நம்ம நினைக்கலாம், நம்ம அற்பமாய் நம்மளை என்னலாம், நம்மளுக்கு விரோதமாய் பேசலாம், நம்மளுக்கு எதிர்த்து வரலாம், என்ன நம்ம ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் அது 7 வழியாய் ஆண்டவர் நம்ம எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க, எப்படி இந்த காரியம் வந்துச்சு, எப்படி இந்த காரியம் நம்ம விட்டு போச்சுங்கிற அளவுக்கு கர்த்தர் அதை எல்லாம் நம்ம விட்டு என்ன செய்வார், துரத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து இந்த பெலிஸ்தர்களை கர்த்தர் ஓட செய்வார். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் 7 வழியாய் ஓட செய்ய முடியும். சில நேரத்தில் மனிதர் கூட நம்ம விரோதமாக வரலாம், நம்மளை கிண்டல் பண்ணலாம், கோலியத்தை மாதிரி சபிக்கலாம், கோலியத்தை மாதிரி நம்மளை நிந்திக்கலாம். 40 நாள் அவனை நிந்தித்திருக்கிறான், இரவும் காலையும் மாலையும். அப்போ 40 நாள் நிந்தித்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் தாவீதே வாரான். அப்போ எஸ்தர் எத்தனை நாள், ஏன்னா தாவீது நிந்திக்கும் போது தாவீது இருக்கிறான். அப்போ எத்தனை நாள் நிந்தித்தான்? 40க்கு மேலே இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்மளை நிந்திக்கலாம், பல நாட்கள், பல வருஷங்கள் நம்மளை கிண்டல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்து, நாம் அவரோடு கூட இருந்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் ஜெயமுள்ள நாமம், என்னை இவர்களுக்கு முன்பாக என்னை பயன்படுத்தும், என்னை ஆசீர்வதி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்மை வேறு விதமாய் நம்மளை கொண்டு போய் பயன்படுத்தி அவர்களுக்கு முன்பாக நம்ம தலையை அவர் நிமிர செய்ய முடியும். அப்போ கர்த்தருடைய நாமம் நம்ம கூட இருக்கணும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ஆண்டவரே உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும், என் படிப்பில் மகிமைப்படட்டும், நான் செய்கிற சின்ன வேலைனாலும் சரி, பெரிய வேலைனாலும் சரி, ஆண்டவரே மகிமைப்படட்டும்னு சொல்லி நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும், சத்துரு கொண்டு வர தடை எல்லாவற்றையும் ஆண்டவர் 7 வழியாக அவர் ஓட செய்வார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். இது ஒரு உதாரணமாக இந்த ஒரு சம்பவம் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ மோசே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடப்பீர்கள், அவர் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள், ஆனால் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் உனக்கு முன்பாக வேதம் சொல்லுது, உனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக அவங்க ஓடி போவாங்க. தாவீதுக்கு முன்பாக கோலியாத்து மாத்திரதான் அவன் மடிந்து விழுந்தான், ஆனால் அவனுக்கு முன்பாக பெலிஸ்தர்கள் ஓடி போனார்கள். அதுக்கப்புறம் தாவீது பெலிஸ்தர்கள் 200 பேரை துரத்துவான், 1000 பேரை துரத்துவான், 10,000 பேரை துரத்துவான். ஆண்டவர் அவனை படிப்படியாய் அவனை உயர்த்தினார். காரணம் என்ன? கர்த்தருடைய நாமம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. அநேக காரியங்களை சந்தித்தான், அது உண்மை. சபல் மூலமாக சில கூட இருந்த நபர்களே அவனை எதிர்த்து வந்தாங்க, ஆனால் அவனை ஒன்று செய்ய முடியவில்லை. ஆண்டவர் துரத்தி விட்டார். இவன் துரத்தல, ஆண்டவர் தாவீது பக்கம் வராத அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? துரத்தி விட்டார். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை அவர் நடத்துவார். நமக்கு விரோதமாக எந்த காரியம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு விரோதமாக இருக்கிறது எனக்கு தெரியும். அதை எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அவன் சொல்லுகிறான், நான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை கொண்டு நான் வருகிறேன், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவர் எனக்கு முன்பாக வருகிறதை அவர் துரத்துவார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் தெரியும் எது உங்களுக்கு தடையாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் படிப்பில், வேலையில். அதை எல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:14, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு நான் இதை சொல்லுகிறேன். எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தை நீர் 7 வழியாய் நீர் ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்துங்கப்பா. எனக்கு ஒரு வழியாய் வரலாம், எனக்கு ஒரு வழியாய் பேசலாம். கோலியாத்து தாவீதை சபித்தான், அவனுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ஆனால் அந்த சாபம் தாவீதை அணுகல. ஆண்டவர் அதை 7 வழியாய் அவனை விட்டு துரத்தினார். அதே போல ஆண்டவர் நம்மை யாரெல்லாம் சபிக்கலாம், நம்மளை கிண்டல் பண்ணலாம், நம்மளை நிந்திக்கலாம், ஆண்டவர் அதை எல்லாம் 7 வழியாய் ஆண்டவர் அதை அப்புறப்படுத்துவார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கைக்கு விரோதமாக ஒரு வழியாய் எதிர்த்து வருகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற ஆண்டவரே எதிரான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, மனிதர்கள் மூலமாய் வருகிற நிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே, கிண்டல்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் 7 வழியாய் என்னை விட்டு நீர் அகற்றுவீராகப்பா. ஆண்டவரே, ஒரு இளைஞனாகிய வாலிபனாகிய ஒரு சிறுவனாகிய தாவீதை கொண்டு கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தீரப்பா. அதே போல எங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் செய்யுங்கப்பா. தாவீது ஒரு சாதாரண ஒரு கையில தடி உள்ள ஆண்டவரே கோலை வைத்திருக்கிற ஒரு
மனிதன். ஆனால் அந்த மனிதன் ஒரு யுத்த களத்தில் ஆண்டவரை நிற்க செய்து, பழக்கமில்லாத காரியத்தில் அவன் நிற்க செய்து, உம்முடைய நாமம் ஆண்டவரே அவனை பயன்படுத்தி ஆண்டவரே அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக ஒரு யுத்த வீரனாக ஆண்டவரே தாவீதை மாற்றின வல்லமையுள்ள தெய்வம். ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் ஆண்டவரே அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவிலே அது ஒரு சம்பூரணமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அதற்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளை ஒரு வழியை வருகிறது 7 வழியாய் கர்த்தர் எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். எங்கள் கண்கள் அதை காணாதபடி கர்த்தர் நீர் அதை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால, ஜீவனுள்ள தேவனாகிய நாமத்தினாலே அவைகள் அகன்று போவதாக. 7 வழியை அவங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே அப்பா நீர் அப்படி செய்த தடையெல்லாம் மாற்றி அவங்களை உயர்ந்த பாதையில, ஒரு ஆசீர்வாதமான பாதையில, உம்முடைய சித்தத்தின்படி, பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி அவங்களை நீர் ஆண்டவரே நீர் அழைத்து கொண்டு வந்து அவங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்பட்ட தடைப்பட்ட பிள்ளைகள் அடுத்த வாரத்தில் கர்த்தர் கொண்டு வாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே நீர் இந்த நாட்களிலே உம்முடைய வேத வசனத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிரானவைகளை கர்த்தர் நீர் மாற்றிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல கர்த்தர் எங்களை உயர்த்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால கேட்கிறோம், நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்து நாம் முடிப்போம். சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.